நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க போயிருந்த? கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். காலையிலேயேவா? இல்ல 6 மணிக்கே எழுந்துட்டேன். அப்பவே உன்னை காணுமே. போன் பண்ணி பார்த்தேன், போனும் ஸ்விட்ச் ஆஃபா இருந்தது. காஃபி ஏதாவது தரவா? இல்ல வேணாம். டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுறியா? பசிக்கல. என்னாச்சு பாரதி? ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ நேத்துல இருந்தே சரியில்லை. என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் நீ சொல்லவும் மாட்டேங்கிற. நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? ப்ளீஸ் பாரதி, சொல்லு என்ன பிரச்சனைன்னு. பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்ல மகா. அப்பாவை பாத்தியா? தர்மரானாவோட ஏதாவது ப்ராப்ளமா? அப்புறம் ஏன் இப்படி இருக்க? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஒன்னும் இல்லாம தான் இப்படி எல்லாம் சாப்பிடாம அப்செட்டா இருக்கியா பாரதி? விடு, சரியாயிடும். அப்போ என்னமோ இருக்கு. ஏன் பாரதி இப்படி எதையுமே ஓப்பனா பேச மாட்டேங்கிற? நீயா ஏதாவது நினைச்சிட்டு பேசாம இருந்தா மத்தவங்களுக்கு எப்படி புரியும்? சரியாயிடும் சொல்றேன்ல, ப்ளீஸ் விடு. சரி, நான் எதுவும் கேட்கல. எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசுறதுதான் நல்லது பாரதி. நீயும் கஷ்டப்பட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? என்கிட்ட மட்டும்தான் எக்ஸ்பிரசிவா இருப்பேன்னு நினைச்சேன். அதுவும் இப்ப இல்ல போல. சரி, இனி நீயா சொன்னா சொல்லு, நான் கேட்க மாட்டேன். டிராப் பண்றியா பாரதி? டிராப் பண்றியான்னு கேட்டேன். இல்ல, நீயே பேரு, வேலை இருக்கு. யாரோ நான் ஆட்டோல போனா அவர்தான் டிராப் பண்ணுவேன்னு ஒத்த கால நிப்பாரு. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அப்போ நான் கிளம்புறேன். ஆட்டோலயே போவா? நான் ஆட்டோல ஏறின பிறகு பின்னாடியே வந்து பைக்ல டிராப் பண்றேன்னு சொன்னா நான் ஏற மாட்டேன். உன் பைக் இல்லைன்னா நான் ஆபீஸ்க்கே போக முடியாதா என்ன? டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஈவினிங் பார்க்கலாம். பாய். நைட்டே சாப்பிடல, இப்போ அது ஒழுங்கா சாப்பிடு. லஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். சரி, நான் நிஜமாவே கிளம்புறேன்.
ஹலோ. உட்காருங்க. அகர்வால் குரூப்க்கு மெயில் அனுப்பிட்டீங்களா? அதை அப்போவே அனுப்பிட்டேன். ஐயோ ஓகே. யா ஐம் ஓகே. மார்னிங்லேருந்து 2 மெயில் தப்பாக அனுப்பிட்டீங்க. யா சாரி. இட்ஸ் ஓகே, நான் பேசிட்டேன். ஐம் ரியலி சாரி. நோ ப்ராப்ளம். மார்னிங்லேருந்தே பார்க்குறேன், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. என்னாச்சு? ஐயோ அழறீங்களா? இல்ல. வாட் ஹேப்பன் மகா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஆஃபீஸில் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? வீட்டில் பாரதியோட ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லுங்க, என்னாச்சு? என்னன்னே தெரியல. பாரதி நேத்துல இருந்தே என்கிட்ட சரியா பேசல. ஓ, ஏதாவது சண்டையா 2 பேருக்கும்? சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனைனே தெரியல. எதை கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஓ, திடீர்னு ஏன் இப்படி பண்றாரு? ஏதாவது ரீசன் இருக்காமா? நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நீங்களே யோசிச்சுட்டு இருந்தா கஷ்டம். ஷேர் பண்ணாதானே ப்ராப்ளம் குறையும். ப்ளீஸ். நேற்று மத்தியானம் கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. நேற்று ஈவினிங்ல இருந்து தான் என்கிட்ட சரியாவே இல்லை. சரியா இல்லைன்னா புரியல எனக்கு. பேசல. சாப்பிடவான்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. வெளியே ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கலாம். இல்ல, அப்படிலாம் ஏதாவது இருந்தா என்கிட்ட கண்டிப்பா சொல்வாரு. ரிலாக்ஸ். இந்தாங்க தண்ணி குடிங்க. இப்ப சொல்லுங்க. திரும்ப திரும்ப கேட்ட, எதுவுமே சொல்லல. நைட்டு பக்கத்துல படுத்ததும் திரும்பி படுத்துட்டாரு. ஹாட்டிங்கா இருந்தது. ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க அழுதா எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. முடியல என்னால. சாரி. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். காலையில எழுந்து வெளியே போயிட்டாரு. இப்போ வரைக்கும் 100 கால் பண்ணிட்டேன். ஒரு ரிப்ளையும் இல்ல. மெசேஜ்க்கு ரிப்ளை இல்ல. நான் கூட ஏதோ சின்ன பிரச்சனையோன்னு நினைச்சேன். நீங்க சொல்றத பார்த்தா அவர் ஏதோ மனசுல வச்சுட்டு தான் இப்படிலாம் பண்றாருன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொன்னாதானே தெரியும். சரியாயிடும், விடுங்க. இது வரைக்கும் பாரதி இப்படி எல்லாம் நடந்துகிட்டதே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு பாரதியை தவிர வேற யார் இருக்கா சொல்லுங்க? ஏன் இப்படி நினைக்கிறீங்க? நான் இல்லையா? ஐ மீன் ஒரு ஃப்ரெண்டா. டோன்ட் வரி மகா, ஏதாவது ரீசன் இருக்கும். சரியாயிடுவாரு. மார்னிங்லேருந்து ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இதில் இது வேறையா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஜூஸாவது குடிங்க. இல்ல வேணாம். வெயிட், கெட் மீ an orange juice. இன்னைக்கு நீங்கள் ஒர்க் எதுவும் பண்ணக்கூடாது, ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஓகே? எதையும் யோசிக்காதீங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். தேங்க்ஸ். நீங்கள் எப்படி அப்செட்டாக இருக்கிறத பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்கு. நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன ஆச்சு பாரதி? எங்க போனீங்க? எத்தனை தடவை ஃபோன் பண்றது?
போனை வேற சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருக்கீங்க. சாரிங்க. என்னங்க சாரி? வர முடியலன்னா அப்பயே சொல்லிருக்கலாம்ல. உங்களை நம்பி நீங்க எப்ப வருவீங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? கடைசியில இப்படி அவசர அவசரமா சமைச்சு ஒரே கேவலமாய் போச்சு. சாரிங்க. என்னங்க சாரி? சமையல் வேலை ஒண்ணும் மத்த வேலை மாதிரி கிடையாது. சொன்ன டைமும் சொன்னபடி செய்யறது தாங்க முக்கியம். இல்லனா அவ்வளவுதான். அண்ணேங்க. என்னப்பா என்ன இதெல்லாம்? சாரிண்ணே. இத பாருப்பா, மனுஷனுக்கு எப்போ என்ன வேலை வரும்னு சொல்ல முடியாதுதான். அதை நான் தப்புன்னு சொல்லல. அதுக்காக கையில தான் போன் வச்சிருக்கல, ஒரு போன் பண்ணி வர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே. இங்க போன் பண்ணி அங்க போன் பண்ணி நீ இருக்கியான்னு கேட்டு வண்டி எடுத்துன்னு தேடி அலைஞ்சு வந்துடலான்னு நினைச்சேன். சாரிண்ணே. ஏன்பா நீயும் தம்பியும் போய் பந்திய பாருங்க, போங்க. சரி போங்க. அப்புறம் அந்த குமார் மேல ஒரு கண்ணு வச்சுங்க, உப்புக்கு பள்ளி போட்டுற போறான். அண்ணே நான் போய் பாத்துக்கிறேண்ணே. என்னத்தப்பா பார்க்க போற? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. அண்ணா வணக்கம். அண்ணே வணக்கம்மா. சாப்பாடுலாம் திருப்தியா இருந்ததா? சொன்னதுதான் தப்பா போச்சு. ஏன் என்னாச்சு? சாப்பாடு நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தோம். அது தப்பா இல்ல போச்சு. ஏன் என்ன பிரச்சனை? நல்லா தானே இருந்தது. உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா சாப்பிட்டவங்க சிரிச்சிட்டுல போனாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, சரி பண்ணிக்கலாம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி போயாச்சு. இப்ப என்னத்தை சரி பண்ண போறீங்க? வத்த குழம்பு பிரமாதமா வைப்பீங்கன்னு ஆர்டர் எடுத்தீங்க. இன்னைக்கு பண்ணது என்ன? வத்த குழம்பா? வந்தவங்க கிட்ட எல்லாம் வத்த குழம்பு சாப்பிட சொல்லி அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். வாயில வைக்க முடியல. எங்க வீட்டுல பண்றதே இதை விட நல்லா இருந்திருக்கும். மன்னிக்கணும். இனி மன்னிச்சு என்ன ஆக போகுது? வத்த குழம்பு ஸ்பெஷல் சொன்னது பொய் தானே? ஐயோ அப்படிலாம் இல்லைங்கய்யா. இதுக்கு முன்னாடி ஆர்டர் எடுத்த இடங்கள்லாம் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். ஆமா, தேடி தேடி அதையும் கேக்குறேன். தப்பு தான், மன்னிச்சுக்குங்க. நாங்க கேட்ட பணத்துல குறைச்சு கொடுங்க. ஆமா, பணத்தை கொட்டி என்னதுக்கு? அசிங்கப்பட்டாச்சே. இனி என்ன பண்ண போற? போங்கய்யா, நீங்களும் உங்க சமையலும். இது வரைக்கும் யாருமே எங்களை இப்படி சொன்னதில்லைங்க. ஒரு நிமிஷம் வச்சா. ஹலோ பாரதி, நான் விக்னேஷ் பேசுகிறேன். சரி சொல்லுங்க. மகாக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? சாரி, இதை நான் கேட்கக்கூடாது. பட் மகா இங்கே அப்செட்டாக இருக்காங்க. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவங்க வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. என்ன பிரச்சனை பாரதி? பிரச்சனை ஒன்றும் இல்லை. நீங்கள் பேசாதது கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னு கேட்டும் சொல்லாமல் இருக்கிறது இன்சல்ட்டிங்காக எடுத்துக்கிட்டாங்க. தப்பாக நினைக்காதீங்க பாரதி. நைட் அவங்க பக்கத்தில் படுத்தப்போ நீங்கள் திரும்பி படுத்தீங்களா? அவங்க அதில் தான் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு சொல்லி பார்த்தேன். பட் அவங்க கன்வின்ஸே ஆகலை. சரி, நான் பேசிக்கிறேன். ஃபோன் பண்ணப்போ எடுக்கலன்னு வேற சொன்னாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு உங்களோட வாழறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் வேற ஏன் அதை அதிகப்படுத்துறீங்க? ப்ளீஸ், நீங்கள் எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்க? நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. இப்படியே இருந்தால் ரொம்ப நாள் சேர்ந்து இருக்க முடியாதுன்னு மகா சொன்னாங்க. அதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். என்னடா ஆச்சு? டேய், யாரா ஃபோனில்? விக்னேஷ்டா.
அவன் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணுறான்? மகாவோட ஃபோன் எடுக்கல. அதுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனை? மகா போய் சொல்லியிருப்பா போல. சிஸ்டர் ஏன்டா எப்படி இருக்காங்க? அதுதான் எனக்கும் தெரியல. வேற என்ன சொல்கிறான்? நைட்டு மகா ரூமில் பேச வந்தா, நான் பேசல, திரும்பி படுத்துட்டேன். அது கூட சொல்கிறான்டா அந்த ராஸ்கல். அவனை ஏன்டா திட்டுற? சிஸ்டர் எதுக்கு இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லணும்? உங்க 2 பேர் பர்சனல் விஷயத்த அவங்ககிட்ட சொல்கிறாங்கண்ணா எனக்கு சரியா படலடா. அதுவும் வேற ஏதாவது மேட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, டூ பர்சனல்டா இது. என்ன தானே நடக்குது உங்களுக்குள்ள? அன்னைக்கே இவ்வளோ சேலரியில் வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னப்பவே கேர்ஃபுல்லாருன்னு சொன்னேன். நீ தான் கண்டுக்கவே இல்லை. இப்போ அவன் ஃபோன் பண்ணி உனக்கு அட்வைஸ் பண்ணுறான். அவங்க உங்க 2 பேருக்குள்ள நடக்கிறத அங்கே அப்டேட் பண்ணுறாங்க. இது நல்லதுன்னு தோணவே இல்லைடா எனக்கு. எனக்கு ஒன்றும் புரியலடா. அவளுக்காக நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன்னு தெரியல. இதில் பொறுமையாக இருந்தா உன்னை விட லூசு யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எப்போ ஒரு பொண்ணு பெட்ரூம் நடக்கிறத இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறாலோ அப்பவே அவங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்குறான்னு. நிறுத்துறியா? டேய் தப்பா சொல்லடா. அன்பு ஆதரவு எதையோ எதிர்பார்த்து தான் பொண்ணுங்க இதெல்லாம் இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் விக்னேஷ் மாரி ஆளுங்க அதுக்குன்னு வெயிட் பண்ணி கரெக்டாக உள்ளே வந்துடுவாங்க. அவன் மகாக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லைடா, வெறும் எம்டி தானே. எதுக்குடா இதெல்லாம் கேட்குறான்? மச்சான் ஏதோ மேட்ரு இருக்கு, உஷாராய்க்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். நீ தியாகியாவே இருந்தா ஈனாவன் ஆக்கிடுவாங்க. கொஞ்சமாவது ரோஸ் தொடர்றா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு என்ன லேட்டா? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையே, உங்களுக்கு வேலை இருந்திருக்கும், லேட்டா வரீங்க. நான் அதை கேட்கல. என் வீட்ல இருந்து வரீங்க, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். நான் பாரதிய பார்க்க வந்தேன். அவரை தான் என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? என் வீட்ல இருந்து வரீங்க, நான் ஏன் கேட்க கூடாது? உங்க வீட்ல நீங்க மட்டும் இல்லையே. நான் பாரதிய பார்க்க வந்தேன், எதுக்கு வந்தேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஓஹோ, என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க. இப்படிதான் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு கேப்பீங்களா? நான் இல்லாத போய் என் வீட்ல இருந்து வரீங்க, ஏன்னு கேட்க கூடாதா? நான் தான் உங்களை பார்க்க வரலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? சரி விடுங்க. ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு பேசுறீங்க? பாரதி இப்படி பேசினதே இல்ல. பாருங்க, நீங்க பேசுறதே தப்பா இருக்கு. பாரதி யாரு? என் ஹஸ்பண்ட் தானே. அப்படியா? டென்ஷன் ஆகாதீங்க, சும்மா கேட்டேன். நானும் பாரதியும் நீங்க இல்லாதப்ப இப்படிதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். நான் டெய்லியும் வருவேன். நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்போம். பாரதி ரொம்ப ஸ்வீட். நீங்க பாட்டுக்கு திடீர்னு வந்து ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு கேட்டா கடுப்பா இருக்கும்ல. நான் சாதாரணமா தான் கேட்டேன். நீங்க எப்படி சண்டை போடுற மாதிரி பேசுறது ஹர்ட்டிங்கா இருக்கு. அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது. உங்களுக்கு ஹர்ட் ஆக கூடாதுன்னு என்ன பேசணும் ஏது பேசணும்னு உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? கொஞ்சம் விட்டா இனி இங்க வரக்கூடாதுன்னு சொல்வீங்க போல. இப்ப வரைக்கும் நான் அந்த மாதிரி நினைக்கல. இப்ப சொல்றேன், நான் இல்லாதப்ப என் வீட்டுக்கு வருது, பாரதிய பாக்குறது, இதெல்லாம் இனிமே பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கல. ஏன் பாரதி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிறைய இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சும்மா பேசுறதுக்கு இப்படி கோவப்படுறீங்க, அவர் ஏதோ பண்ணிட்ட மாதிரி பேசுறீங்க. பாருங்க, தப்பா பேசாதீங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச தெரியாது. அப்ப இவ்ளோ நேரம் பேசுனதெல்லாம் எதுல கொண்டு போய் சேர்க்கறதா? போதும், இதுக்கு மேல பேச வேணாம். பாரதி என்னோட ஹஸ்பண்ட், அவர் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஆமா, பெரிய ஹஸ்பண்ட், எங்களுக்கு தெரியாதா? புரியல. தாலி கட்டினா மட்டும் ஹஸ்பண்ட் ஆயிட முடியுமா? வேற உங்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். ஒருத்தரை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இப்படி இவ்ளோ கோவம் வருதா? ஒருவேளை அதனாலதான் இவ்ளோ கோவம் வருதோ? தேவையில்லாம பேசுறீங்க நீங்க. நீங்க தான் தேவையில்லாம என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாரதி பெருந்தன்மையான ஆளா இருக்கிறதால உங்க கதை இப்படி ஓடுது. உங்க கல்யாணம் நடந்த கதை மட்டும் இல்ல, இப்ப எப்படி இருக்கீங்கறது எனக்கு தெரியும். சும்மா ஹஸ்பண்ட் மேல பாசம் இருக்கதா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சண்டை போடாதீங்க.
இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? எதெல்லாம்? எங்களுக்கு கல்யாணம் நடந்த கதையெல்லாம் வேற யாரு சொல்லுவா? பாரதி தான். ஊருக்காக கல்யாணம், வீட்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையும் தெரியும். தேவையில்லாம பர்சனலா பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பர்சனல்? நமக்குள்ள நடக்கிறத யாரோ ஒருத்தர்கிட்ட ஏன் சொல்லணும் பாரதி?